அன்கண்டிஷனல் சப்போர்ட் அப்படின்னு இதற்கு முன்பாக ஏற்கனவே நேற்று செய்தியாளர்களை சந்தித்த போது இந்திய கம்யூனிஸ்டும் சரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் சரி அந்த 2 மாநில தலைவர்கள் அவங்க சொன்ன மாநில செயலாளர்கள் சொன்னபோது என்ன சொன்னாங்க அப்படின்னா எங்களுடைய நிலைப்பாடு என்னவோ அதே நிலைப்பாடு தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் எடுப்பார்கள் அப்படின்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட அதே நிபந்தனையற்ற ஆதரவு அப்படின்றத அவர் சொல்லி இருக்கிறாரு. நாங்க இது கொஞ்ச நேரத்துக்கு முன்னால குறிப்பிட்டீங்க ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்றது. இது இவங்க அதிகாரத்துல பங்கெடுப்பாங்களா ஆட்சியில பங்கெடுப்பாங்களா இல்ல வெளியில இருந்து ஆதரவா தான் இருக்குமா? இல்ல கவர்னருக்கு இந்த கடிதத்துல அதை பத்தி அது கவர்னருக்கு சொல்ல வேண்டியது இல்ல தேவையில்லை. கவர்னருக்கு என்ன வேணும் நாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம் நீங்க வந்து அரசு அமைப்பதற்கான 2 இடம் நாங்க ஒரு தரோம் எந்த இது நிபந்தனை கிடையாது ஜனநாயக பூர்வமாக சொல்ல வேண்டியது கவர்னருக்கு சொல்ல வேண்டிய செய்தி மட்டும்தான் அது. ஆனால் திருமாவளவன் அவர்கள் வெளியில் சொல்கிற போது தான் இருக்கும் விஜய் அவர்களோ திருமாவளவன் அவர்களோ ஆட்சியில் பங்கு என்பது அவங்க 2 பேர் செய்கிற முடிவுகள் அது கவர்னருக்கு தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. அதில் ஆட்சியில் பங்கும் அதிகாரத்தில் பங்கு என்கிற அந்த சொற்கள் தான் அந்த கட்சியினுடைய நிலைப்பாடு. அதனால தான் வன்னியரசு முதலே சொல்கிறார் இது திருமாவின் காலம் என்றார். நாங்கள் இவ்வளோ காலம் கேட்டுக்கிட்டே இருந்தோம். நாங்கள் தான் ஆரம்பித்தோம். எல்லாருடைய எங்களுடைய பயன்களை எது எடுத்துக்கிறீங்க எங்களை பயன்படுத்திக்கிறீங்க எங்கள் பின்னால் இருக்கிற மக்களுக்கு நீங்கள் எதுவுமே பண்ண மாட்டேங்கிறீங்க எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க எங்களை பயன்படுத்திக் கொள்கிறீர்கள் பங்குதாரர்களாக வச்சுக்கிறீங்க ஆனால் எங்களை செயல்பட விட மாட்டேங்கிறீங்க. இதுதான் கூடிய நீண்ட கால தமிழகத்தில் இருக்கிற எல்லா கட்சிகள் மேலே வருத்தம். அவர் நட்புகளாக எல்லாரும் இருந்தார்கள் ஆனால் யாரும் பங்குதாரர்களே இல்லை. அதை முதன்முறையாக விஜய் அவர்கள் தருகிறேன் என்று சொன்னார். சொன்ன இடத்துல அவங்க வந்து 2 பேர் கொடுக்குறாங்க. இப்போ அவங்களுக்கு அது கிடைச்சிருக்கு. அது கிடைத்ததை மிகச்சரியாக அவர்கள் பயன்படுத்திக் கொள்வார்கள். விஜயும் முடியாதுன்னு சொல்ல முடியாது இவங்களையும் வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க. ஒருவேளை நாங்கள் வெளியிலிருந்து ஆதரவு தருகிறோம் என்று சொன்னால் அது தாவேக கவர்மெண்ட்டுக்கு பெரிய டேஞ்சர் ஜோன். இந்த வெளியிலிருந்து ஆதரவு தருகிறேன் என்று சொல்கிற முழுக்க எதையுமே முழுசாக புதுசாக செய்ய முடியாதுன்னு சொல்கிறார். தனக்கு என்ன பிடிக்குமோ அது மட்டும் விஜய் செஞ்சாருனாங்க சரிம்பாங்க மீதி நேரத்துக்கு எனக்கு சரியில்லைம்பாங்க. அந்த கவர்மெண்ட்டை ரன் பண்ணுறதுக்கு எப்போ வேணாலும் கை தூக்கிட்டு வேணான்னு சொல்லிட்டு போயிடலாம். அது வந்து எப்பயுமே ஒரு பயமுறுத்துகிற அந்த வார்த்தை. ஆட்சியில் பங்கு பெற்றால்தான் அந்த ஆட்சியிலே விஜய் அவர்கள் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்று சொல்வதும் கீழ்த்தட்டு மக்களுக்கு எவ்வளவு பாடுபட வேண்டிய விஷயங்களுக்கு எவ்வளவு திட்டங்கள் இருக்கிறது எப்படி போய் சேர வேண்டும் சரியாக சேருவதற்கு தடையாக இருந்தது எது ஊழல் நடந்த இடங்கள் என்ன என்றெல்லாம் சொல்லி அவங்க மக்கள்கிட்ட போய் சேவை பண்ணுறதுக்கு சரியான டைம் அங்கே உள்ள இருந்தால் தான். ஆக திருமாவளவன் இதுவரை பேசியதை செயல்படுத்தக்கூடிய இடத்துல இப்போ விஜய் தரார். அப்போ விஜய்க்கும் இதனால் லாபம். திருமாவளவனுடைய இத்தனை ஆண்டுகால அந்த 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 அவருடைய இமேஜ் அவருக்கு அந்த அரசியல் பயணம் இதெல்லாம் அப்படியே தூக்கி விஜய் கொடுக்குறார். முன்னாடிலாம் கூட இருந்தார். இப்போது விஜய்க்கு என்னையா தெரியும் அவர் ஏதோ நடிகர் அப்படியே வந்தார் ஏதோ ஃப்ளூக்கில் வந்துட்டார் இவ்வளோ வரும் அவருக்கே தெரியாது 50ன்னாங்க 60ன்னாங்க 108 வந்துட்டார் அவருக்கே புரியல அவர் இன்னும் ஹீரோ தனத்தில் தான் இருக்கார் இவர் எங்கெல்லாம் ஆட்சி நடத்த போகிறார் என்று சொல்பவர்களுக்கு திருமாவருடைய சேர்க்கை என்பது ஒரு பெரிய பலத்தை கொடுக்கும். இல்லை திருமா இருக்கார் அவர் வழிகாட்டுவார் அவருக்கு இமேஜ் இருக்குது இவருக்கு திறமை இருக்குது 2 பேரும் சேர்ந்தாங்கன்னாக்கா ஒரு நீண்ட கால அரசியல் நீண்ட கால பயனுள்ள அரசியல் திராவிட கழகங்கள் ஏற்கனவே செய்து கொண்டிருந்த அந்த நலத்திட்டங்களை ஒதுக்கி விடாமல் மேம்பட்டு சொல்கிற அந்த தாவேகாவினுடைய ஆசைகளையும் சேர்த்து செய்யக்கூடிய இடங்களுக்கு கிடைக்கும். இப்போ அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு ஒருவேளை எடுத்துக்கொண்டால் நிபந்தனையற்ற ஆதரவு அப்படின்றது பொருத்தமா இருக்குமா? நிபந்தனையற்ற ஆதரவு அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரத்தை பங்கு நிபந்தனையற்ற ஆதரவுன்றது அவருக்கு நாங்கள் அவருக்கு சப்போர்ட் பண்ணுறோம் அதில் எங்களுக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்லலை அப்படிதான் நீங்கள் சொல்ல முடியும். யாருமே நிபந்தனை காங்கிரஸ் சொல்லலை நிபந்தனையோடுன்னு சொல்லிட்டு இவங்களே நிபந்தனையோட சொல்லலையே. இல்லை காங்கிரஸ் ஒரு கண்டிஷன் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா மதவாத சக்திகளை அங்கே இணைக்கக்கூடாது உங்கள் கட்சியில் மதவாத சக்திகளை சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லி தான் கடிதமே. அது அவங்களுடைய அஜெண்டா அது அவங்க இருக்கலாம். ஆனால் இவருக்கு மாநில கட்சியில் முதல் முறையை போகிறது இவர் மட்டும் தானே. அவங்க தேசிய கட்சிகளை தாண்டி அவங்களுக்கு எப்பயுமே விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான். தமிழக களத்தில் நம்முடைய தேசிய கட்சிகள் எல்லாமே இங்கிருக்கிற கட்சிகளை கீழே வைத்துக்கொண்டு பப்பட் மாதிரி பண்ணுறது தான் வழக்கம். அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி. இல்லை இந்த தமிழ்நாட்டு நாளுக்கு இங்கே அருகே இருக்கிற மாநில கட்சிகள் மட்டும்தான் இங்கே இருக்க உணர்வுகளுக்கு சரியாக எடுத்துக்கொண்டு பதில் சொல்வார்கள். அவங்களுக்கு எல்லாம் டெல்லி தான் பதில் சொல்லணும். இது வரைக்கும் கொடுத்துருக்கிற அந்த 9 டெல்லிக்கு சொல்லுவாங்க எங்களுக்கு தெரியாது சார் அவங்க தான் சொல்லணும்னு சொல்லி நகர்ந்துக்குவாங்க. திரும்ப அப்படி நகர முடியாது. விஜய்க்கு நேரடியாக பதில் சொல்வார். நம்முடைய மண் நம்முடைய மக்கள் நம்முடைய சொல்லிட்டு அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்குவார். மற்றவங்களை ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க மாட்டாங்க. திரும்ப சேர்ந்தால் அது வந்து உண்மையிலேயே வந்து தான் எடுத்துக்குவார். இந்த அரசாங்கத்தில் இந்த தவறு நடந்திருந்தால் நானும் செய்திருக்கிறேன்னு சொல்லுவார். அப்போ எராடிகேட் பண்ணுற இடத்துல முதல் இடத்துக்கு வர இருப்போம். திருமா இது வரைக்கும் சொன்ன சொற்களுக்கு வந்து களம் அமைத்து கொடுத்தது விஜய் தான். அதனால சொல்கிறாங்க இது திருமாவின் காலம்ன்றாங்க. திருமாவின் காலம் மட்டுமல்ல திருமாவின் எண்ணத்திற்கு விளைச்சலாக இருந்தது விஜயன் காலம். எனவே திருமா வந்து இப்போ களமாட வேண்டியது. இவர் பங்கு பெறலைன்னாக்கா அதை விட யாருமே லூசர் தான்.
நீங்கள் வந்து வாய்ப்பு கொடுத்தால் கூட நீங்கள் கிடைக்க மாட்டேங்கிறீங்க. அப்புறம் எதுக்கு வேத கோஷம் மாதிரி வெற்று கோஷங்களாக வந்து பேசுகிறீங்களா என்று விடுதலை சிறுத்தைகள் இருப்பில் எல்லாருமே பேச ஆரம்பிச்சிருவாங்க. எனவே இந்த வாய்ப்பை தவறவே விட மாட்டார். அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு மக்களுக்கு சேவை செய்கிற இடத்துல அவர் விஜயையும் சேர்த்து கொண்டு பயணப்படுவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். விஜய் அரசுல விஜய் ஆட்சியில நடக்கிற பாரதூரங்கள் எல்லாத்துக்குமே கண்டிப்பா பொறுப்பு. நான் இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா உங்களுக்கே நீங்களே வந்து ஆட்சி நடத்துங்கள் என்று சொல்கிற இடத்துக்கு போயிடுவார்.